ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு மார்கழி மாசமும் முதல் புதன்கிழமை குச்சேலர் தினமாக கொண்டாடப்படுறது. இந்த நாள்ல தான் குச்சேலர் என்கிற சுதாமா தன்னுடைய நண்பரான பகவான் கிருஷ்ணரை ரொம்ப வருஷங்கள் கழிச்சு சந்திக்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவும் குச்சேலரும் ஒரே குருகுலத்துல பாடம் படிச்சவா. அவளுடைய பாடங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ இடத்துக்கு போயிடுறா. குச்சேலர் தன்னோட ஊருக்கு போயிடுறார். குச்சேலரும் ரொம்ப ஏழையா வாழ்ந்துன்னு வந்தார். கிருஷ்ண பரமாத்மா மேற்கு நோக்கி போறார். அதாவது இந்தியாவோட மேற்கு சைடுல போய் அங்க ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்றார். அந்த ராஜ்யம் கூட எப்படி பண்றாருன்னா, சமுத்திர ராஜா கிட்ட இருந்து அந்த லேண்ட், அந்த அலைகள்ல இருந்து மீட்கப்பட்ட நிலத்தை வாங்கி அந்த ராஜ்யத்தை அமைக்கிறார். அந்த துவாரகா அப்படின்றது இப்ப நம்ம பாக்குற பேட் துவாரகாவும் சேர்த்ததுதான் அந்த காலத்துல. இப்ப நம்ம பேட் துவாரகாக்கு போட்ல போயிட்டு வரோம். அப்ப அது ரெண்டுமே சேர்ந்தே இருந்தது. அங்க அவர் அரண்மனை எல்லாம் கட்டி அந்த இடத்துல ஒரு ராஜ்யத்தை நிறுவி அதை ஆண்டுண்டு வர்றார். அங்கதான் குச்சேலர் போய் அவரை பாக்குறார், சந்திக்கிறார். குச்சேலர் தன்னால முடிஞ்சது அவள் தான் அதை எடுத்துட்டு போறார் கிருஷ்ண பரமாத்மா கொடுக்க. அதையுமே அவர் ரொம்ப ஆசையா வாங்கிக்கிறார். கிருஷ்ணர் வாங்கிட்டு அவருக்கு எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுத்து அவரை ரொம்ப ஆசையா பாத்துக்கிறார். அங்க அவர் திரும்பி போச்சு. அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் கேட்கல. சுதாமா எதுவுமே கேட்கல தனக்கு என்ன வேணும்னு. ஏன்னா அவருக்கு தன்னோட ஃப்ரெண்டை பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். ஆனா பகவானே அவருக்கு வேண்டிய செல்வத்தை எல்லாம் கொடுத்து அவருக்கு அனுப்புறார். பகவானுடைய அந்த கல்யாண குணங்கள் இதுல நமக்கு தெரியறது. அவர்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. ஒரு பக்தி மட்டும்தான் செலுத்தணும். அவர்கிட்ட நம்ம பக்தி, அது அவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, இது மட்டும்தான் இருக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய்.